ஒரு ஆற்றங்கரை ஓரமாக உள்ள ஒரு மரத்தில் குரங்கு ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் ஒரு முதலை அந்த ஆற்றில் நீந்திக் கொண்டே வந்து ஓய்வெடுப்பதற்காக ஆற்றங்கரை மேட்டின் மீது ஏறி வந்தது. குரங்கு ஒரு நட்பான விலங்கு என்பதால் அந்த முதலையை நட்பாக பார்த்து சிரித்தது. அந்த முதலையும் ஆச்சரியத்துடன் பதிலுக்கு பேசத் தொடங்கியது. "இங்கே எனது பசிக்கு ஏதேனும் உணவு கிடைக்குமா?" என்று முதலை கேட்டது. "எனக்கு மிகவும் பசிக்கிறது" என்றது. அந்த குரங்கும் கனிவுடன், "எனது நாவல் மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கின்றன. வேண்டுமானால் அவற்றில் சிலவற்றை சாப்பிட்டு பார்க்கிறாயா?" என்று கேட்டது. அந்த குரங்கு சில நாவல் பழங்களை முதலைக்கு அருகில் வீசியது. அந்த முதலை தனது வயிறு நிறைய நாவல் பழங்களை தின்று முடித்த பிறகு அந்த குரங்கும், "இனி பசித்தால் எப்பொழுதும் வேண்டுமானாலும் இங்கே வந்து என்னிடம் நாவல் பழங்களை பெற்றுக்கொள்" என்றது. அதன் பிறகு அந்த முதலை தினந்தோறும் அந்த குரங்கை பார்க்க வரத் தொடங்கிவிட்டது. அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். ஒரு நாள் அந்த முதலை அந்த குரங்கிடம் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினர் பற்றி கூறியது. உடனே குரங்கும், "அப்படியா, நீ திரும்பி செல்லும் பொழுது உன் மனைவிக்கும் கொடுப்பதற்காக சிறிது நாவல் பழங்களை தருகிறேன்" என்றது. முதலையின் மனைவியும் அந்த நாவல் பழங்களை ருசித்து சாப்பிட்டாள். ஆனால் அந்த முதலையின் மனைவி தனது கணவனைப் போல அன்பானவளோ அல்லது மென்மையானவளோ கிடையாது. அவள் தனது கணவனிடம் கூறினாள், "இந்த இனிப்பான நாவல் பழங்களை தினந்தோறும் சாப்பிட்டு வரும் அந்த குரங்கின் இருதயம் ருசி எப்படி இனிப்பாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள்." அன்பான உள்ளம் கொண்ட முதலை கணவனோ தனது மனைவியிடம், "அந்த குரங்கை எல்லாம் என்னால் கொன்று சாப்பிட முடியாது" என்று கூறிவிட்டது. அந்த குரங்கு எனது மிக சிறந்த நண்பன் என்றது. முதலையின் பேராசை பிடித்த மனைவியோ அந்த பேச்சை கேட்கவில்லை. தனது பேச்சை தன் கணவன் கேட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு சுகவீனம் இருப்பது போல் நடிக்கத் தொடங்கினாள். "என் மீது உனக்கு உண்மையான அன்பு இருந்தால் உனது குரங்கு நண்பனை பிடித்து வா. நான் அவனது இதயத்தை கடித்து உண்ண வேண்டும்" என்றாள். அந்த முதலைக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. தனது குரங்கு நண்பனின் இதயத்தை சாப்பிடுவதற்கு அதன் இளகிய மனம் இடம் தரவில்லை. ஆனாலும் தனது மனைவியும் இறந்துவிடக்கூடாது என்று கவலைப்பட்டது. அடுத்த முறை அந்த குரங்கு நண்பனை பார்க்க செல்லும் பொழுது தனது மனைவி குரங்கு நண்பனை உண்ண பார்ப்பதற்காகவும் தனக்கு இனிப்பான நாவல் பழங்களை அளிப்பதற்காக நன்றி கூறுவதற்காகவும் உன்னை வர சொல்லி அழைத்தாள் என்று குரங்கிடம் முதலை கூறியது. குரங்கும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து விட்டது. "ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாதே, என்னால் அங்கே வர முடியாதே" என்றது. முதலையோ, "அதை பற்றி நீ கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை கொண்டு செல்கிறேன்" என்றது. குரங்கும் அதற்கு சம்மதித்து அந்த முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டது. அந்த இரண்டு நண்பர்களும் அந்த ஆழமான அகன்ற ஆற்றில் சென்று கொண்டிருந்தார்கள். முதலை பேசத் தொடங்கியது. "எனக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. ஆனால் என் மனைவி மிகவும் சுகவீனமாக இருக்கிறாள். தன்னை குணப்படுத்துவதற்கு குரங்கின் இதயத்தை சாப்பிடுவதுதான் என்று அவள் கூறுகிறாள். என்ன செய்வது? உன்னை கொன்று தின்பதைத் தவிர வேறு வழியே இல்லை. இனி உன்னோடு பேசி மகிழக்கூட முடியாது" என்றது. ஆனால் அந்த குரங்கோ விரைவாக சிந்தித்து பேசத் தொடங்கியது. "நண்பா, உன் மனைவியின் சுகவீனத்தை அறிந்து எனக்கும் கவலையாக தான் இருக்கிறது. அவளுக்கு உதவி செய்ய எனக்கும் ஆசைதான். ஆனால் என் இதயத்தை மறந்து போய் அந்த நாவல் மரத்திலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். நாம் திரும்பவும் அந்த மரத்திற்கு சென்று இதயத்தை எடுத்து வந்து விடலாமா?" முதலையும் குரங்கின் வார்த்தையை நம்பிவிட்டது. மீண்டும் திசையை மாற்றி மறுபடியும் அந்த நாவல் மரத்தை நோக்கி சென்றது. சட்டென்று குரங்கு தாவி சென்று மரத்தின் உச்சிக்கு சென்று பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு விட்டது. குரங்கு பேசத் தொடங்கியது. "உன்னை என் நண்பன் என்றுதான் நினைத்தேன். உன்னை இனி நான் ஒருபொழுதும் நம்ப மாட்டேன். இந்த மரத்தில் இருந்து பழங்களையும் பறித்தர மாட்டேன். திரும்பவும் இங்கு வந்துவிடாதே, போய்விடு." முதலை முட்டாளாக மாறியதை உணர்ந்தது. ஒரு நல்ல நண்பனையும் இனிய சுவையான நாவல் பழங்கள் கிடைப்பதையும் இழந்து விட்டேனே என வருத்தப்பட்டது. அந்த குரங்கு சாதுரியமாகவும் துரிதமாகவும் சிந்தித்து காரணத்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது.